இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா யூஸ் மெமோ அப்படின்றதும் அதுக்கப்புறம் யூஸ் கால் பேக் அப்படின்ற இந்த ரெண்டு குரூப்பையும் பார்க்க போகிறோம். இதுவுமே அட்வான்ஸ் குரூப்பில் தான் வரும். ரெடியூசர் பார்த்தோம், அதோட சேர்த்து யூஸ் மெமோ, யூஸ் கால் பேக், இது எல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸ்டேட் பார்த்துருக்கோம், அந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் இதுவும் ஒரு குரூப் தான். பட் இன்னும் இதை ஆப்டிமைஸ்டாக நம்ம கான்ஃபிடன்ஸ் எப்படி வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக படிக்கிறது தான் அட்வான்ஸ்டு குரூப்ஸ் எல்லாமே. ஃபர்ஸ்ட் the use memo hook in React is utilized for memoizing a value, thereby optimizing performance by preventing unnecessary recalculation of expensive computation. Right? அப்போ ஒரு வேல்யூவை மெமரைஸ் பண்ணணும். வேல்யூவை நான் வந்து மெமரியில் வச்சுப்பேன். எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் ப்ரோ, நான் இப்பதான் ப்ரோ ரீஜாயின் பண்ணேன். கொஞ்சம் ஒரு வாட்டி என்ன சொன்னீங்கன்னு சொல்றீங்களா? யூஸ் மெமோனா என்னன்னு சொன்னேன். என்னன்னா ஒரு லைனை ரீட் பண்ணியிருக்கேன். The use memo hook in React is utilized for memoizing a value. ஒரு வேல்யூவை மெமோைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு தான் the use memoன்றது பார்க்குறோம். thereby optimizing performance by preventing unnecessary recalculation of expensive. அப்போ எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டேஷனா என்னது அப்படின்றத பார்க்கணும். அதுக்காக நான் எக்ஸ்பிளனேஷன் தான் சரியா. எனக்கு என்னன்னா இப்போ டெய்லி வீட்டில் மாவு ஆட்டேன். இன்னைக்கு நான் மாவு ஆட்டி வச்சுட்டேன். எனக்கு இது தோசை மாவு வச்சுக்கலாம். இந்த தோசை மாவு என்னன்னா, இந்த மிஷின் இருக்கு, இந்த மிஷின்ல நான் தோசை மாவுக்கு ஆவான். இப்போ இதோட அவுட்புட் எனக்கு என்னன்னா, இந்த மாவு எல்லாம் அரைச்சி முடிச்சு எனக்கு இந்த பக்கெட்ல வந்து சேரும். சேரும். நான் இங்கே மெட்டீரியல் இதுக்கான தேவையான பொருட்கள்லாம் கொடுப்பேன். இப்போ 2 kg அரிசி ரைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1 kg உளுந்து போட்டுக்கிறேன். ஸோ இதெல்லாம் கொடுக்குறேன். இது மிக்ஸ் ஆகி அரைச்சி இந்த மாவா எனக்கு வருது. சரியா. இப்போ எனக்கு என்ன நடக்கணும், எக்ஸாம்பிளுக்கு இப்போ கான்ஸ்டண்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 2 kg அரிசி, 1 kg உளுந்து கொடுக்குறேன். எனக்கு மாவு வரைக்கும் அது வந்துடும். ஸோ இது கான்ஸ்டன்ட். இப்போ இந்த மிஷின் வந்து என்னன்னா, இந்த வேல்யூ, அதாவது 2 kg அரிசி, 1 kg இதுன்னு வச்சுக்கோங்க. இங்கேருந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. மாவு அரைக்கிறதுக்குன்னு சொல்லி வாட்டர் சப்ளை இருக்கு இந்த மிஷினுக்கு. ஸோ இங்கே வாட்டர் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது இந்த ரேஷியோவில் நான் இங்கே போடுறேன் அப்படின்னா 1 liter வாட்டர் அப்படின்னு எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த வாட்டரோட லெவல் எப்போ சேஞ்ச் ஆகும்? இதுக்கு ஒரு பம்ப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த பம்ப் வந்துட்டு இங்க இருந்து ஏதோ டேங்க்ல இருக்கு, அந்த டேங்க்ல இருந்து தண்ணியை அந்த பம்ப் வழியா எடுத்துட்டு வரணும்னு வச்சுக்கலாம். இப்போ 1 லிட்டர்ன்றது இந்த ரேஷியோல போட்டேன்னா எனக்கு கான்ஸ்டன்ட். அப்போ 1 லிட்டர் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். இப்போ எனக்கு இந்த வாட்டர் லெவல் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ 1 லிட்டர்ன்றது 2 லிட்டரா மாறுது அப்படின்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? அல்லது 1 லிட்டர்ன்றது 1/2 லிட்டரா மாறுதுன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? இந்த ரேஷியோல மேபி ஏதோ சேஞ்சஸ் இருக்கு. இப்போ 2 kgன்றது 3 kg ஆகலாம். இதுல 1 kgன்றது 4 kg ஆகலாம். சார் எனக்கு ஒரு சின்ன டவுட். இப்போ வந்து இது கிரைண்டர்ல வந்து மாவு அரைக்கிறோம் தானே சார்? ஆமா. அது வந்து 2 kg 1 kg இங்க அரிசி போட்டோம், 1 லிட்டர் தண்ணி, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா வருமா சார்?
ஆமா, ஒரு லிட்டர் தண்ணி ஆட்டோமேட்டிக்கா இது எடுத்துக்கும். ஓகே ஓகே. ஓகே சார். இப்போ கொஸ்டின் என்ன சார்? இப்ப என்னன்னா, இந்த இடத்துல இந்த ஆட்டம் 1 லிட்டர்ன்றத 2 லிட்டரா எடுக்குதுன்னா அதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? அது அரிசி பருப்போட இது அதிகமா அப்படியா? அதிகமா இருக்கும். இந்த காம்பினேஷன் இருக்கும். ஸோ இதுல சேஞ்சஸ் இல்லைன்னா இங்கேயும் சேஞ்சஸ் இருக்காது. டிஃபால்ட்டா இந்த மாவோட இதுல 2 kg போடுறீங்கன்னா இதுல ஒரு லிட்டர் மாவு வந்து உங்களுக்கு அவுட்டா வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்க எப்ப சேஞ்சஸ் இருக்குதோ அப்பதான் இதெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது. இந்த கால்குலேஷனே திரும்ப மாறுது. புரியுதா? இந்த இன்புட்ல எப்போ சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ சேஞ்சஸ் நடந்தா மட்டும்தான் என்ன நடக்கும்? இங்க இருக்கிற ஆப்ரேஷன், அதாவது இந்த வாட்டர் லெவல் மாறுறது, இங்க இருந்து வெளில வர அவுட்கமோட வேல்யூ எல்லாமே மாறுது. அப்ப டிஃபால்ட்டா இதுக்கு ஒரே வேல்யூவா இருக்குதுன்னா 1 லிட்டர் மாவு மட்டும் எனக்கு அவுட்கம் வந்துட்டே இருக்கு. உள்ள வர கான்செப்ட் புரியல, இது புரியலையா? புரிஞ்சுது. சரி, ஓகே. இதே கான்செப்ட்ல தான் இந்த யூஸ் மெமோவும் ஒர்க் ஆக போகுது, யூஸ் கால் பேக். சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்னா ஒரு ப்ராஜெக்ட் நெக்கி யூஸ் ரெடியூசருக்குள்ளே வச்சுக்கவா. அப்போ எவ்வளோ வச்சிருக்கோம்? சரி, அது கான்ஃபிளிக் பண்ண தேவையில்லை. இன்னொரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிடுறோம் போல. சிடி அதில் ரியாக்ட் npm create byte at latest day 16 use memo callback. ஓகே, அந்த மாதிரி நேம் வச்சுக்கிறேன். யூஸ் வந்து ரெண்டுக்குமே தனித்தனியா. ரியாக்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ரைட். அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, it catches the result of a function and only re-execute that function when it dependency changes. அப்போ இங்கேயும் டிபெண்டன்சி அரேன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன், அதாவது எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டேஷன் சொல்றாங்கல்ல, அந்த டாஸ்கை பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனை எப்போ கால் பண்ணணும், கால் பண்ண வேண்டாம் அப்படின்றத டிசைட் பண்றது இந்த டிபெண்டன்சி அரே. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இங்க சொன்ன மாதிரி தான். இங்க இப்ப என்ன வச்சுக்கலாம்னா இந்த டிபெண்டன்சி அரேல இருக்கிற வேல்யூ இதுவா வச்சுக்கலாம். ரைட்டா? அதுல நடக்குதுல ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனை இந்த கிரைண்டரா வச்சுக்கலாம். ஏன்னா இவன் தான் அந்த வேலையை நடத்த போறான், இல்லை எல்லா வேலையும் நடத்திட்டு அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் ஆகுற வேல்யூ 1 லிட்டர், இது வந்து மாவு. அங்க அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகக்கூடியதுதான் அந்த மெமோரைஸ் பண்ணக்கூடிய வேல்யூ. கம்பேர் பண்ண முடியுதா? இங்க ஏதாவது சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும், அதர்வைஸ் கால் ஆகாது. 1 லிட்டர் மாவு கான்ஸ்டன்டா இருக்கும். இன்கேஸ் இங்க சேஞ்சஸ் நடக்குதுன்னா இங்க சேஞ்சஸ் நடக்குது, இந்த ஃபங்க்ஷன் உள்ள நடக்கிற வேலையில மாற்றம் இருக்கு, இங்க இருந்து வரக்கூடிய அவுட்கம் 1 லிட்டர்ன்றது 2 லிட்டரா மாறும். நான் சொன்னது ஒருவேளை இப்ப சொன்ன விஷயம் புரியாம இருக்கலாம். எக்ஸாம்பிள் அப்படியே காட்டுறேன், புரியும். நான் புரியும். கொஸ்டின் இருந்தாலும் கேட்கலாம்.
நம்ம ஆப் வந்து ரன் ஆகிடும். சரி, இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா? இப்போ என்கிட்ட ரெடியூசர்னே இருக்கு. ஓகே, இந்த ஃபைல்ல இருக்கு நான் சார் .j6. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று பண்ண போறேன். இது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் வேல்யூ equal to calculate அப்படின்னு வச்சுக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இந்த calculate ஃபங்க்ஷனை இங்க வச்சுக்கிறேன். கான்ஸ்டன்ட் இப்போ ஒரு ஃபார் லூப் equal to 0 ஆரம்பிச்சு லேக் இருக்கா, இவ்வளோ டைம்ஸ் நான் ஓடணும்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா கவுண்ட்னு வேணா வச்சுக்கிறேன். equal to 0. இப்போ ஒவ்வொரு டைம் 1ல ஸ்டார்ட் ஆகும். இப்போ கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்றேன். இப்போ ஒவ்வொரு டைமும் கவுண்டோட வேல்யூ கவுண்ட் லாக்ல கவுண்ட். ஓகே, அவுட்டை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரைட், சரி, இங்கே நான் சேவ் பண்ணுறேன். சரி, வேல்யூ எக்ஸ்ட்ரா ஒரு சரி ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஒரு டிலே தெரியும் பாருங்க, ரெண்டர் ஆகுறதுக்கே டிலே எடுக்குதா? டிலே ஆகுறது தெரியுதா? ஆப் ரெண்டர் ஆகுறதுக்கே ஒரு டிலே வரும். ஏன்னா இது கொஞ்சம் டாஸ்க் வந்து எனக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான டாஸ்க். எக்ஸ்ட்ரா இருக்கு 0 இது எக்ஸ்பென்சிவான டாஸ்க். இதே ஆகல, சேவ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இன்னும் 2 டைம் பிரேக் ஆகிட்டா அப்ளிகேஷன். ப்ரௌசரே ஸ்லோவாக இருக்கும் பார்த்தீங்களா? ஸ்லோவாக இருக்கு. ஜென்ரல் கொஞ்சம் கம்மி. சரி, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான நம்ம டாஸ்க்லாம் பண்றோம்னு வச்சுக்கோங்க.
எக்ஸ்பென்சிவான டாஸ்க்லாம் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைம் ரீரெண்டர் நடக்கும்போது எனக்கு என்ன செய்யும், இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும், கால் ஆகும். இப்போ கால் ஆகிற ஒவ்வொரு டைமும் எனக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி டிலே இருக்கும். கரெக்டா? சொல்றது புரியுதா? நான் இப்போ ஒரு வேலை பார்க்குறேன், எக்ஸ்ட்ரா ரெண்டு ஆட் பண்ணாலே ஸ்லோ ஆகுது அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான டாஸ்க்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு ரீரெண்டருக்கும் என்ன நடக்கும்னா இந்த வேலை திரும்ப திரும்ப நடக்கும். எவ்வளோ டிலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டைம் ரீரெண்டர் ஆகும்போதும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எக்ஸ்பென்சிவான டாஸ்க் பண்ணும்போது. இப்போ இங்கே என்கிட்ட ஒரே ஒரு ஸ்டேட் அப்டேட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இல்லையா, சரி, ஸ்டேட் இன்னும் அப்டேட் ஆகலை. ரீரெண்டர் தெரியுதா டிஃபரன்ஸ்? இது ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடிக்கிற வரைக்கும் எனக்கு டிலே இருக்குது. இப்போ எக்ஸ்பென்சிவான டாஸ்க் நான் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி ஸ்லோ இருக்கு. ஒவ்வொரு ரெண்டருக்கும் ரீரெண்டருக்கும் என்ன நடக்குது, இந்த கால்குலேஷன் திரும்ப திரும்ப நடக்குது. உங்களால் புரிஞ்சுக்க முடியல அந்த டிஃபரன்ஸ் என்ன சொல்ல வருது? கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க? அப்போ இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான டாஸ்க் பண்றப்போ ஒவ்வொரு இதுக்கு, அதாவது இந்த இங்க இருக்கிற சொல்றேன், இதுக்குள்ள இந்த ஸ்டேட் எதையுமே நான் யூஸ் பண்ணல. ஆனா இந்த ஸ்டேட் அப்டேட் ஆகுறதுக்குலாம் எனக்கு தேவையில்லாம இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ரீரெண்டர் நடக்கும்போது மீன்ஸ் என்ன நடக்குது, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஸோ எனக்கு என்ன நடக்குது, இந்த கால்குலேஷன் நடக்கிறதுனால எனக்கு ஸ்டேட் அப்டேட் இருக்கு, எனக்கு ரீரெண்டரே ஸ்லோவா இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் இருந்துச்சுன்னா வரப்போற யூசர் என்ன செய்வாங்க, ரொம்ப கடுப்பாகும். அப்போ இதை எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னா அதுக்கு தான் யூஸ் மெமோன்னு ஒன்று இருக்கு. சொல்ல யூஸ் மெமோ. சரி, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னது, ஒரு ஃபங்க்ஷன். அப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸை கொடுத்துடலாம். ஏன்னா அந்த ஃபங்க்ஷன் ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். சரியா, நமக்கு ஒரு ரிசல்ட்டை தானே ரிட்டர்ன் பண்ணுது. இங்கேருந்து இந்த கவுண்ட் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ரைட்டா? அடுத்ததா டிபெண்டன்சி அரே. டிபெண்டன்சி அரேன்னா நம்ம அங்கே யூஸ் எஃபெக்ட்ல பார்த்த மாதிரி, இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுக்கலாமா, நேம் செட் நேம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸ்டேட் அப்படிதான். ஸோ இந்த இடத்துல எப்பவும் போல வெயிட் ப்ளஸ் ரியாக்ட், இந்த இடத்துல நேம் தரலாம். சரி, எனக்கு நேம் வந்து ரெண்டர் ஆயிட்டு. இப்போ என்ன பண்ண போறேன்னா இந்த இடத்துல நேம்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் எனக்கு என்ன செய்யணும், கால்குலேட்ன்ற ஃபங்க்ஷன் லைக், அதாவது இந்த எக்ஸ்பென்சிவான டாஸ்க் வந்து எனக்கு நடக்கணும், அதாவது இந்த ஃபங்க்ஷனே கால் ஆகணும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். நேம்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணா நேம் தான் டிபெண்டன்சி அரேக்கு வேல்யூவா கொடுத்துருக்கு. ஒருத்தர் மைக் ஆன் பண்ணுவீங்க. தியாகம் உங்களுக்கு எப்படி இருக்கு? சரி, ஓகே. சரி, யூஸ் மெமோ வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதில் கால்குலேட்ன்ற ஃபங்க்ஷன், இந்த எக்ஸ்பென்சிவான ஃபங்க்ஷனை இங்கே வச்சுருக்கேன். சரி, ஏன் திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா அந்த பிரேக் ஆனதுனால திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த கால்குலேட்ன்ற ஃபங்க்ஷனை உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன நடக்கும், எனக்கு
யூஸ் மெமோவில் இதோட இந்த ஃபங்க்ஷனை இங்கே கொடுத்துருக்கோம், ரெஃபரன்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ எப்போ இந்த நேம், இந்த டிபெண்டன்ஸ் அரேல நேமில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அந்த கால்குலேட்றது காலம், ரைட். பட் நான் இப்போ இப்படி பண்ணாமல் இன்னொரு நேம்ன்றதை பண்ணாமல் நான் இன்னொரு வேலை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். count set count அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் வேல்யூ, இந்த டிபெண்டன்ட் கவுண்ட்டை வந்து இங்கே வைக்க போகிறேன். டிபெண்டன்ட் கவுண்ட்டை வந்துட்டு ஒரு 10ன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த டிபெண்டன்ட் கவுண்ட், சரி, இந்த நேம் ரெஃபரன்ஸில் டிபெண்டன்ட் கவுண்ட். சரி, இப்போ என்ன நடக்கும், இங்கே 10 இங்கே கவுண்ட்டு வந்து, ஸோ இப்போ எனக்கு ஃபாஸ்ட்டாக வேலை நடக்குது. ஏன்னா ரீசன் என்னன்னு பாருங்க, இப்போ இந்த கேல்குலேட்டுன்றது நடக்கவே இல்லை. எதனாலன்னா இந்த டிபெண்டன்ட் கவுண்டரில் ஏதாவது வேல்யூ சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா இந்த கேல்குலேட்டுன்ற ஃபங்க்ஷன் திரும்ப கால் ஆகும். இல்லைன்னா இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ரிட்டர்ன் ஆயிருக்கல ஒரு வேல்யூ 10ன்றது, சரி, இங்கே ஒரு வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேல்யூவே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது ப்ரீவியஸாக என்ன வேல்யூ இருந்துச்சோ அந்த வேல்யூவே ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். அந்த வேல்யூவை மெமோரைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு ரீரெண்டருக்கும் என்ன பண்ணாது, இந்த வேல்யூவை ரீகால்குலேட் பண்ணாது. ஏன்னா நம்ம இங்கே மெமோரைஸ் பண்ணியிருக்கோம். எந்த டிபெண்டன்சியை பேஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆகுதுவோ அப்போதான் இந்த வேல்யூ இங்கே ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்ன நடக்கும், இங்கே சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பார்த்தேன். இப்போதைக்கு என்ன பண்ண போறேன், டிபெண்டன்ட் எங்கே இருக்குதா, சரி, செட் கவுண்ட் என்ன பண்ண போறேன், டிபெண்டன்ட் கவுண்ட் பிளஸ் கவுண்ட் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ரிட்டர்ன் பேர் வருதா, சரி. இப்போ இந்த இடத்துல போட போறது யாரை போட போறேன் அப்படின்னா, இந்த இடத்துல டிபெண்டன்ட் கவுண்டை போட போறது இல்லை, யாரை கொடுக்க போறேன் அப்படின்னா வேல்யூ தரப்போம். ஸோ இங்க வேல்யூ வந்து இப்போ 14 இருக்கு, ரைட்டா? இப்போ என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்குலேட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த டிபெண்டன்ட் கவுண்ட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும், இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதர்வைஸ் இது கால் ஆகாது. பார்க்கலாமா? கவுண்டை கிளிக் பண்றேன், 14. வேணா உங்களுக்கு இதுல லாக் வேணா போட்டு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் கிளிக் பண்றேன் கவுண்டை, இப்போ எதுவுமே கால் ஆகலை. ஏன்னா ரீசன் வந்துட்டு இந்த கால்குலேட்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகலை, அதனால பிரிண்ட் எனக்கு வரல. இப்போ இனிஷியலாக நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது கால்டுன்றது கால் ஆகுது. ஏன்னா இனிஷியலாக ஒரு டைம் என்ன செஞ்சிடும், இந்த யூஸ் மெமோவில் இருக்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். அதோட அவுட்புட் தான் இந்த வேல்யூன்றது இங்கே பார்த்துட்டு. சரி, ஸோ 0 + 10 தான். இங்கே இருந்து வேணா ஸ்டார்ட் பண்ணுவோம், 1ன்னு வேணா ஸ்டார்ட். இப்போ 11ன்னு வந்துட்டு, ஓகே. ஸோ இதை எடுத்து விட்டுறேன். இப்போ என்ன பண்ண போறேன்னா, இப்போ டிபெண்டன்ட் வேல்யூ இருக்குல்ல, இதை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் கவுண்டர் ஸ்டேட் இது பண்றேன், எனக்கு எங்க இந்த ஃபங்க்ஷனே கால் ஆகலை, ரைட்டா? இப்போ டிபெண்டன்ட் கவுண்டர் நம்ம சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ இப்போ என்ன பண்ண போறேன் தெரியுமா,
இங்க ஒரு பட்டன் வச்சுக்கவா, இங்க இன்னொரு பட்டன் வச்சுக்கிறேன். கவுண்ட் இஸ் ஸோ இங்க செட் கவுண்ட் செட் டிபெண்டன்ட் கவுண்ட். இதுல கவுண்ட்னு வர்றதுல இருந்து 10 இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரியா, ஏன்னா இங்க இனிஷியல் வேல்யூ 10. அடுத்து நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணும்போது என்ன நடக்கும்னா 10ன்னு மாறும். இன்க்ரீஸ் பை 10 by 10. ஓகேங்களா? சரி, இப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிஷியலாக ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு ஸோ இதை எடுத்து விட்டுக்கிறேன். இப்போ கவுண்டை கிளிக் பண்ணுறேன். எனக்கு 11 வந்துட்டு இருக்கு. ஆனால் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இப்போ கவுண்ட் 5 ஆல்ரெடி என்னது இருக்கு, 10ன்னு இருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இந்த டிபெண்டன்ட் வேல்யூவில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆகிட்டு இதுல இருந்து ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ இந்த h1ல புரியுதா என்ன நடக்குதுன்னு? இப்போ நடக்குது. இப்போ நான் நெக்ஸ்ட் கால் கிளிக் பண்றேன், திரும்ப கால் ஆகும். ஆனா இந்த கவுண்டை கிளிக் பண்ணா எனக்கு வேலை நடக்குது. தெரியுதா என்ன நடக்குதுன்னு? இதுல ஏதாவது புரியாம அல்லது கஷ்டமா இருக்கா? ரெஸ்பான்ஸ் பண்ணல, நான் லெஃப்ட் ஆயிட்டேன். நான் காணல. பேசுறது கேக்குதா? கேக்குது சார். புரியலங்க, கேக்குதா கேட்கலையா? கேக்குது சார். யாருக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? அது எனக்கு புரியுது. ஓகே, அபிராமி உங்களுக்கு புரியுதா? ஓ சரி. ஓகே சரி. அப்போ இதுதான் டிஃபரன்ஸ். யூஸ் மெமோ யூஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும், இந்த வேல்யூ மெமோவைஸ் ஆயிரும். சரியா, எப்போ இந்த டிபெண்டன்சில சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ அந்த கேல்குலேஷன், அந்த எக்ஸ்பென்சிவ் கேல்குலேஷன் நமக்கு அதுல இருந்து வரப்போற ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ. ஸோ இப்போ ஒரு மெயின் பர்பஸே என்னன்னா, நம்ம பெரிய டாஸ்க் பண்றோம், அது நம்மளோட அப்ளிகேஷனே ஸ்டோர் பண்ற மாதிரி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதாவது லைக் அந்த கம்ப்யூட்டேஷன்ல இருந்து வரக்கூடிய ரிசல்ட் நமக்கு தேவைப்படுது. இந்த ரிசல்ட்னால எனக்கு என்ன ஆகுது போகுது அப்படின்னா என்னோட அப்ளிகேஷன் ஸ்லோ ஆகுது. அதுல ஏதாவது இந்த மாதிரி ஸ்டேட் வேல்யூ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த கேல்குலேஷனுக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி யூஸ் மெமோ யூஸ் பண்ணலாம். சரி, யூஸ் மெமோ புரிஞ்சுதுன்னா நெக்ஸ்ட் யூஸ் கால் பேக்கு போறேன். சரியா, what is the use callback hook? The use callback hook is a built-in hook React that lets you memorize a callback function by preventing it from being recreated on every render. Right? அப்போ யூஸ் கால்பேக்னா என்னதுன்னா அது ஒரு பில்ட்-இன் ஹூக். சரியா, இது இப்ப என்ன பண்ணுனா இது வேல்யூ. ஓகே, யூஸ் கால்பேக் என்னது ஒரு பில்ட்-இன் ஹூக். ரைட்டா, இது வந்து என்ன பண்ணுனா ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனே மெமரைஸ் பண்ணும். எப்படி இது ஒரு ஃபங்க்ஷன்ல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ மெமரைஸ் பண்ணுதோ அதே போல இது ஃபங்க்ஷனே ஓவா கேக்குதா? சரி, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்னோட ஏர்போன் மாத்துறேன். சரி, அப்போ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனே என்ன பண்ணும், மெமரைஸ் பண்ணி வச்சிரும். சரியா, in simple terms it means that the callback function is caged and does not get redefined on every render. இப்போ என்ன நடக்கும்னா இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் வந்து கேஷ் பண்ணி வச்சுக்குவோம்.
ஸோ இது ரீடிஃபைன்ட் ஆகாது. ரீடிஃபைன்ட் ஆகாதுன்னா ஒவ்வொரு ரெண்டருக்கும் ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாது, ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகாது. திஸ் வில் ஆப்டிமைஸ் அண்ட் இம்ப்ரூவ் த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். when you define a function inside a component, it is recreated on every render, right? Even if the component state or proofs have not changed. சரி, அப்போ ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஒரு காம்பனண்ட்டுக்குள்ள நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அப்போ ஒவ்வொரு ரெண்டருக்கும் என்ன நடக்கும், அந்த ஃபங்க்ஷன் ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? அந்த காம்பனண்டோட ப்ரூஃப்ஸ் ஆர் ஸ்டேட் எதுவுமே சேஞ்ச் ஆகலைன்னா கூட என்ன நடக்குது, அந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்குது. This can lead to unnecessary releters when can slow down your application performance. The callback hook helps you avoid this problem by memorizing the function and only recreating it when necessary. சரி, எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனையே இன்னொரு காம்பனண்ட்டுக்கு ப்ரோப்பாக அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லுவேன். இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு என்ன நடக்கும்னா ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதனால காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு டைரெக்டாக நான் இப்போ வர்றேன், கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் அந்த டெஃபினிஷனை படித்தோம்னா ஈஸியாக புரியும். ஸோ இந்த டிப்பா கமெண்ட் பண்ணி. ஸோ இப்போ இன்னொரு காம்பனண்ட் இங்கே கிரியேட் பண்ணிக்கலாம். JSX ஒரு காம்பனண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். return ஓகே, சரி. என்ன நடக்கும் அப்படின்னா, export default ரைட். சரி, இப்போ அந்த app.jsxக்குள்ள இந்த ஹோம்ன்றதை இம்போர்ட் பண்ண போகிறோம். ஹோம். சரி, இந்த இடத்துல ஹோம்ன்றதை ரெண்டர் பண்ண போகிறோம். இப்போ லாக் ஒன்று போடுறேன். சரி, இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இனிஷியலாக ஹோம் காம்பனண்ட் ரெண்டர் ஆகிட்டு, ஓகேங்களா? இந்த ஹோம் காம்பனண்ட் நான் இப்போ இந்த கவுண்ட் அப்டேட் பண்ணுறேன். ஹோம் காம்பனண்ட் திரும்ப ஒரு ரெண்டர் ஆகுது. நான் ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஏதாச்சும் ஒன்று அப்டேட் பண்ணினா, அல்லது இதுக்கு வரக்கூடிய ஏதாவது வேல்யூ ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கா, ஹோம் காம்பனண்ட்ல ஏதாவது மாற்றம் இருக்குதா? இல்லை. சரி, என்ன பண்றேன், இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் பண்ணுறேன். என்னன்னா, இந்த இவன் இருக்காங்கல்ல டிபெண்ட், ஓகே, இந்த வேல்யூன்னு ஒன்று இருக்குதா? சரியா, இந்த வேல்யூன்னு ஒன்று இருக்கு. வேல்யூ வேல்யூ, இந்த வேல்யூவை நான் அனுப்பிச்சி விடுவேன். இந்த வேல்யூவை ஹோம் காம்பனண்ட்டுக்குள்ள நான் எடுத்து வச்சுக்கிறேன்.
ஸோ அந்த டிபெண்டன்ட்ல இருக்கிற வேல்யூவை இங்க எடுத்து வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அங்க இருந்து வருதுல லைக் எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆக போற வேல்யூவை அதுக்கு ப்ரோபா அனுப்புறேன். யாருக்கு? ஹோம் காம்பனன்ட்டுக்கு ப்ரோபா அனுப்புறேன். இப்படி வாங்கிக்கிறேன். சரி, இப்போ இப்படி இருக்குது. இப்போ என்ன நடக்கும்? இந்த ப்ரோப்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை, ரைட்டா? இப்போ நான் கவுண்டை கிளிக் பண்றேன், இதுல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனாலும் எனக்கு ஹோம் காம்பனன்ட் திரும்ப திரும்ப ரீரெண்டர் ஆகும். ப்ரோப்லயும் எந்த சேஞ்சஸ் இல்லை, இதுக்குள்ள இருக்கிற எதுலையுமே சேஞ்சஸ் நடக்கல, ஆனாலும் ஹோம் காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகுது. அப்போ இது அன்னெசரியா அந்த ஹோம் காம்பனன்ட் ரீரெண்டர் ஆயிட்டு. இது உங்களுக்கு புரியுதா? தேவையே இல்லாம ஹோம். இப்போ இதுக்குள்ளேயும் ஒரு பெரிய டாஸ்க்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா, ஒரு ஏபிஐ ரிக்வஸ்ட்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா தேவையில்லாம அந்த ஏபிஐ ரிக்வஸ்ட். இப்போ சில இடங்கள்ல, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்துட்டு கூகுள்ல இருந்துட்டு சாரி எக்ஸல் ஷீட் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸல் ஷீட்ல இருக்கிற ஒரு டேபிள்ல இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் நீங்க ஏபிஐ வழியா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. லைக் அந்த டேபிள் எக்ஸல் ஷீட்ல இருக்கிற அந்த டேபிள்ல ஒரு 10,000 ரோஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 10,000 ரோஸையும் நீங்க ஏபிஐ ரிக்வெஸ்ட் வழியா ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வர்றீங்கன்னா, இப்போ அந்த ஹோம் காம்பனன்ட் அன்னெசரியா ரீரெண்டர் நடக்கிறதுனால, இப்போ ஒரு 10 டைம் ரீரெண்டர் நடந்ததுன்னா 10 டைமும் அந்த 10,000 ரோஸையும் ஃபெச் பண்ணி எடுத்துட்டு வரும். இப்போ ஒவ்வொரு ரோவையும் நான் ஃபெச் பண்றதுக்கு ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்படி சொல்றேன், பேட்சா நீங்க ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு ஒரு 100 டேட்டா வருது. ஸோ ஒரு ரிக்வெஸ்ட்டுக்கு இப்போ 10,000 டேட்டா எடுத்துட்டு வரணும். ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட் 100 டேட்டா தான் எடுத்துட்டோம் அப்படின்னா 10 ரிக்வெஸ்ட்டுக்கு 10,000, 100 ரிக்வெஸ்ட்டுக்கு 10,000 ரிக்வெஸ்ட் பண்ணணும். சரி, 100 ரிக்வெஸ்ட்டுக்கு 10,000 டேட்டா வரும். அப்போ 100 ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு. சில இடங்கள்ல ஏபிஐ ரிக்வெஸ்ட்க்கு பே பண்ண சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ஏபிஐ ரிக்வெஸ்ட்லாம் நம்ம பண்றோம்ல. இப்போ கூகுள்ல இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸல் ஷீட் இந்த மாதிரி பண்றோம்ல ஏபிஐ ரிக்வெஸ்ட். இப்போ இதுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், காசு கட்ட வேண்டியது இருக்கும். சில நேரங்கள்ல நீங்க எவ்வளவு ஏபிஐ ரிக்வெஸ்ட் பண்றீங்களோ அந்த ஏபிஐ ரிக்வெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இப்போ அன்னெசரியா இப்போ நம்ம அப்ளிகேஷன் நடக்குதுல ஒரு வேலை. ஸோ தேவையே இல்லாம இந்த காம்பனன்ட்ல எந்த சேஞ்சஸுமே இல்லாம எனக்கு இந்த கவுண்ட் இந்த ஸ்டேட் இதுக்கு ரிலேட்டடான ஸ்டேட்டு கூட கிடையாது. இதுக்குள்ள அந்த ஸ்டேட்டுக்கான அவசியமே இல்லை. பேரண்ட்ல இருக்கிற ஒரு ஸ்டேட் அப்டேட் பண்றேன், அப்போ சைல்ட்ல இருக்கிறதும் ரீரெண்டர் ஆகுது. அப்போ ரீரெண்டர் ஆகும்போது இப்போ ஒரு ஏபிஐ ரிக்வெஸ்ட்லாம் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், காம்ப்ளெக்ஸா. அப்போ தேவையில்லாத இஷ்யூஸ் தானே. ஒன்று நம்ம ஆப் ஸ்லோ ஆகும், ரெண்டாவது காஸ்ட் வைஸும் அங்கே பிரச்சனையாகும். ஏன்னா ஏபிஐ ரிக்வெஸ்ட் இந்த மாதிரி திரும்ப திரும்ப 100 ரிக்வெஸ்ட் சம்மந்தமே இல்லாமல் பண்ணும்போது சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அந்த மாதிரி இருக்குதுன்னா அப்போ எக்ஸ்ட்ரா அமௌண்ட்ஸ் நிறையா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அதெல்லாம் ரிசால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இங்க ஒரு வேலை ஒரு இருக்கு. என்னதுன்னா ரியாக்ட்ல மெமோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இது ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு காம்பனண்ட்டை அப்படி ரேப் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்டா நம்ம காம்பனண்ட்டை கொடுத்துறோம். இப்படி கொடுத்துட்டோம்னா ரெஃபரன்ஸ் ரியாக்ட் ரைட்டா. ரெஃபரன்ஸ் தான் வரக்கூடாது. ஹோம் காம்பனன்ட் ரெண்டர் ஆக்டிவிட்டிஸ் ரெண்டர்ல இப்போ நான் கவுண்ட் அப்டேட் பண்றேன். இப்போ ஹோம் காம்பனன்ட் காலே ஆகாது பாருங்க. சரி, இப்போ இன்க்ரீஸ் பை 10 இதை கால் பண்றேன். இப்போ ஹோம் காம்பனன்ட் ரீரெண்டர் ஆயிருக்கு. எப்படி ரீரெண்டர் ஆகுது அப்படின்னா இதை காட்டுறேன். இதுக்கு ப்ரோபா யார் அனுப்புறோம்? வேல்யூ அனுப்புறோம்.
இப்போ வேல்யூல சேஞ்ச் இருக்கு கரெக்டா? இந்த வேல்யூல ஃபர்ஸ்ட் 10 இருந்தது, இப்போ 25 மாறி இருக்கு. அப்போ இந்த ப்ரோப்ல வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு. வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா மட்டும்தான் என்ன நடக்கும்? இந்த காம்பனன்ட் ரீரெண்டர். எது யூஸ் பண்றதுனால? இந்த ரியாக்ட் டாட் மெமோ யூஸ் பண்றதுனால என்ன நடக்கும்? இந்த காம்பனன்ட் ப்ரோப்ல சேஞ்சஸ் இருந்தா மட்டும் என்ன நடக்கும்னா இந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும். அப்போ இப்போ என்ன நடக்குதுன்னா காம்பனன்ட்டே நம்ம என்ன பண்றோம்? மெமோரைஸ் பண்றோம் இந்த இடத்துல. இது புரியுதா? இப்போ இந்த வேல்யூல சேஞ்ச் இருந்தா மட்டும்தான் என்ன நடக்கும்? ப்ரோபுக்கு அனுப்பக்கூடிய அந்த வேல்யூல சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் அந்த காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும். அதர்வைஸ் காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகாது. இதை புரிஞ்சுக்க முடியுதா அல்லது இதில் கொஸ்டின் இருக்குதா? சரி, ஓகே. இப்போ இதையுமே ஒரு விஷயம் பிரேக் பண்ணும். அது என்னது அப்படின்றத அடுத்து சொல்றேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் இருக்குதுல்ல, இன்க்ரீஸ் பை 10ன்றது, இந்த 10ன்றதையே நான் என்ன பண்ண போறேன்? ஒரு ஃபங்க்ஷனை இங்க வச்சுக்க போறேன். அண்ட் ஸோ இதை இப்போ எடுத்துடலாம். கன்சோல் எடுத்து பண்ணிடுறேன். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ண போறேன்னா கான்ஸ்ட் டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல சரி, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இது இருக்குல்ல, இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு இதுக்குள்ள வச்சிடணும். ரைட்டா? எடுத்துடணும். ஒரு நிமிஷம் எடுத்தோம், இங்க பிரேக் ஆகிருக்கும் நினைக்கிறேன். ஓகே, அது பிரச்சனை இல்லை. ஹேண்டில் டிபெண்டன்ட். ஸோ இப்போ சால்வ் ஆகிடும் இஷ்யூ. திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த வேல்யூவை இப்போ உங்களுக்கு வேல்யூன்ற ஒன்றை காட்டிட்டேன். இந்த வேல்யூ இங்கே இருக்கட்டும். இந்த வேல்யூ இப்போ அமைச்சிக்க போறது இல்லை. இந்த ஹேண்டில் டிபெண்டன்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதை மட்டும் அனுப்பிச்சுக்க போறேன். இப்போ இந்த வேல்யூ தான் இங்கேயே வச்சுக்கிறேன். இந்த ஹெட்டிங் இருக்கு. சரி, இதில் வேணா ஹெச்1 வச்சுக்கோம். ஹெச்1 வேல்யூ ஆல்ரெடி இருக்க கோடையே கொஞ்சம் மாற்றி காட்டுறேன். சரி, காம்பனன்ட் ஹோம் காம்பனன்ட்குள்ள போகலாம். வேல்யூவில் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இதை வச்சுக்கிறேன். சரி, இதை வெறுமனா இப்போ ஹோம் மட்டும் வச்சுக்கிறேன். ரைட்டா? சரி, ஹோம்னு வச்சாச்சு. இப்போ இங்க இன்க்ரீஸ் பை 10 இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனை எடுத்துட்டு வர போறேன். அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இங்க கமாண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரியா? சரி, சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ஹோம்ன்ற காம்பனன்ட்டுக்குள்ள போக போறேன். இப்போ இங்கே வச்சு நான் பண்ணதுல ஏதாவது குழப்பம் இருக்குதா உங்களுக்கு? குழப்பம் இருந்தா சொல்லிடலாம். இது இருக்குதாங்க? பேசுறது கேக்குதா? ஓகே, சரி. இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஹேண்டில் டிபெண்டன்ட் இன்க்ரிமெண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை
ஹோம் காம்பனண்ட்டுக்கு ப்ராப்பா இருக்கு. கரெக்டா? சரி. இப்போ எனக்கு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஹோம் காம்பனண்ட் கால் ஆகுது. கரெக்டா? சரி. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? கவுண்ட் அந்த வேல்யூன்னு இருக்கிற வரைக்கும் என்ன நடந்துச்சு? அந்த வேல்யூல சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் எனக்கு ஹோம் காம்பனண்ட் கால் ஆனிச்சு. ஆனா இப்போ நான் ஃபங்க்ஷனை தான் கொடுத்துருக்கேன். இப்போ ஃபங்க்ஷனை கொடுத்தாலும் இப்போ ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. கரெக்டா? ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கு. ஃபங்க்ஷன்ல எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஆனாலும் எனக்கு ஏன் பேரண்ட்ல இருக்கிற ஸ்டேட் அப்டேட் பண்ணா, நான் ஆல்ரெடி ரியாக்ட் மெமோ யூஸ் பண்ணியிருக்கேன், ரியாக்ட் டாட் மெமோ யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு ஹோம் காம்பனண்ட் கால் ஆகுது. நம்ம ரியாக்ட் மெமோ யூஸ் பண்ணா ப்ரோப்ல எந்த சேஞ்சஸும் இல்லைன்னா இந்த காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகக்கூடாது. ஆனா இப்ப ரீரெண்டர் நடக்குது. இது என்ன இஷ்யூனால? நான் சொல்ல வர கொஸ்டின் புரியுதா? எதனால கேட்கணும்? இல்ல அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகுதுல்ல ப்ரோ, ஃபங்க்ஷன் ரீரெண்டர் ஆகல. ரெஃபரன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆப் காம்பனண்டோட ரீரெண்டருக்கும் இதோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இது புரியுதா? அப்போ இந்த மெமோ என்ன பண்ணுன்னா, இங்க இருக்கிற ரியாக்ட் டாட் மெமோ ரெஃபரன்ஷியல் ஈக்குவலிட்டி தான் பார்க்கும். ப்ரோப்ல இந்த ப்ரோப்போட ரெஃபரன்ஸ் ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கும். ரைட்டா? அப்போ ஒவ்வொரு டைம் இந்த ஃபங்க்ஷன் இந்த இதுக்குள்ள எந்த மாற்றமே இல்லைதான், கேல்குலேஷன் எந்த மாற்றமே இல்லைதான். ஆனா இந்த ஆப் காம்பனண்ட் ரீரெண்டர் நடக்கிறதுனால இதோட ரெஃபரன்ஸ் மாறிட்டே இருக்கு. அப்படி மாறுறதுனால என்ன நடக்குது? எனக்கு இந்த ஹோம் காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகுது. புரியுதா? எதனால ஹோம் காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகுது? அது ரெஃபரன்ஸ் மாறுதுன்னு எப்படி சார் சொல்றீங்க? இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் ஒரு டைம் சொல்றேன். ஃப்ரெஷ்ஷாக தானே இது கிரியேட் ஆகுது. ஒவ்வொரு டைம் இந்த காம்பனண்ட் ரீரெண்டர் ஆகுது, இதுக்குள்ள இருக்கிற எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தானே கிரியேட் ஆகுது. ஸ்டேட் மட்டும்தான் என்ன நடக்கும்? மெமோ சைடு ஸ்டேட் மட்டும்தான் ரீரெண்டர் ஆனால் கூட அப்படி இருக்கும். இப்போ யூஸ் மெமோ யூஸ் பண்ணுறதுனால அந்த வேல்யூ மெமோஸில் இருக்கும். ஆனால் இந்த ஃபங்க்ஷன் ரீக்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு கான்ஸ்ட் மை நேம் கிதின்னு வச்சுக்கிறேன். இந்த கிதின்றது ஒவ்வொரு ரீரெண்டருக்கும் திரும்ப திரும்ப அசைன் ஆகுமா? டிஃபைன், அதாவது வேல்யூ டிஃபைனேஷன் இருக்குமா? இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக தானே நடக்குது. நான் சொல்றேன், வீட்டில் கேட்குறேன். கேட்குதாலும் கேக்குது சார். இது ஃப்ரெஷ்ஷா தானே இது நடக்கும் திரும்ப திரும்ப. அப்போ அதே போல தானே இந்த ஃபங்க்ஷனும் இந்த வேரியபிளுக்கு திரும்ப திரும்ப அசைன் ஆகுங்க. நியூவா ஒரு ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகி, நியூவா ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆகி, அந்த மெமரி ஸ்பேஸை இந்த வேரியபிள் இந்த நேம் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஃப்ரெஷ்ஷா ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு ரீரெண்டரும். அப்படி ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால தான் நமக்கு இந்த ஹோம் காம்பனண்ட் இப்போ ரீரெண்டர் ஆகிட்டு இருக்கு. புரியுதா? சரி, அப்போ இதை எப்படி ப்ரிவென்ட் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல தான் யார் வர்றா அப்படின்னா யூஸ் கால் பேக் அப்படின்ற ரூல் வருது. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கால் பேக் அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. சரியா? யூஸ் கால் பேக் அப்படின்றது வச்சு, இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனை நம்ம மெமோரைஸ் பண்ண போறோமோ அந்த ஃபங்க்ஷனை கொடுக்கணும். ஹேண்டில் டு
ரைட்டா? அடுத்து டிபெண்டன்சி அரே. இப்போ எதை பேஸ் பண்ணி இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு திரும்ப ரீக்ரியேட் ஆகுது? ஓகேங்களா? நான் இப்போ இது ஏதாவது வச்சுக்கலாமா? இந்த ஃபங்க்ஷன்ல வந்து கவுண்டை பேஸ் பண்ணி தான் நடக்குது, கரெக்டா? அப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் கவுண்ட் சேஞ்ச் ஆனால் மட்டும் எனக்கு என்ன செய்யணும்னா இது நடக்கணும். இதை இப்படி வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணோம், கவுண்டை சரி கவுண்ட் வரலாமா, வேற என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிளுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் வச்சுக்கோமா? உதாரணத்துக்கு நான் வச்சுக்கிறேன். சும்மா இதை ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல கவுண்டுக்கு பதிலாக யாரை தரப்போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால் பேக் மற்றும் உத்தர தரப்போம். ரைட்டா? சரி, இப்போ எனக்கு இதில் நான் இப்போ யாரை தரப்போறேன்னா, ஹேண்டில் இவனை தரப்போறது இல்லை, டைரக்டா நான் தரப்போறது யாருன்னா கால் பேக் ஒன்று இருக்குதா, இதுவே ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனை இங்கே ரெஃபரன்ஸ் ஆகிருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹோம் காம்பனன்ட் இனிஷியலாக ரெண்டர் ஆகிடும். இப்போ இதை கிளியர் பண்ணிடுறேன். கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறேன். கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, எனக்கு எதுவுமே நடக்கலை, சேஞ்சஸே நடக்கலை, கரெக்டா? இப்போ இன்க்ரீஸ் பை இதை இப்பவும் எனக்கு ஹோம் காம்பனன்ட் இன்னும் ரெண்டர் ஆகலை. ஏன்னா ஹோம் காம்பனன்ட்டுக்கு அனுப்பக்கூடிய இந்த ரெஃபரன்ஸ் இன்னும் சேஞ்சே ஆகலை, கரெக்டா? ஏன் புரியுதா உங்களுக்கு? இந்த காம்பனன்ட் ஆப் காம்பனன்ட் ரீரெண்டர் ஆனா கூட இந்த ஃபங்க்ஷனை நான் மெமோரைஸ் பண்ணி வைக்கிறதுனால இதுல இனிஷியலா இருக்கிறவனோட இது மட்டும்தான் இருக்கு, ரெஃபரன்ஸ் மட்டும்தான் இருக்கு. இவன் என்ன பண்ண மாட்டானா, இந்த யூஸ் கால் பேக் வந்துட்டு இவனை திரும்ப ரீக்ரியேட் பண்ண விட மாட்டான், எத்தனை ரீரெண்டர் நடந்தாலும் சரி. எப்போ இந்த டிபெண்டன்சில சேஞ்சஸ் நடக்குதோ, இப்போ இந்த இதை வச்சு கூட உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா, அந்த டிபெண்டன்ட்னு ஒன்று இருக்கு, இதுல சேஞ்சஸ் இருந்தா மட்டும் எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு இந்த ஹோம் காம்பனண்ட்டை ரீரெண்டர் பண்ண சொல்ல போறேன், ஏதாவது ரெஃபரன்ஸை சேஞ்ச் பண்ண சொல்ல போறேன். சரியா? ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். சரி, கிளியர் பண்ணிடுறேன். கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். எவ்வளவு டைம் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு என்ன பண்ணாது, இப்போ ஹோம் காம்பனன்ட் கால் ஆகாது. ரீசன் என்ன, இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகலை. நான் எப்போ இப்போ இந்த டிபெண்டன்ட்டை மாத்துறேன் ஹோம் காம்பனன்ட், ஏன்னா டிபெண்டன்ட்டை மாற்றும் போது எனக்கு இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகணும், திரும்ப இது கால் ஆகும், ரீக்ரியேட் ஆகும். அப்போ இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால இது என்ன நடக்கும், அந்த ரியாக்ட் மெமோ என்ன பண்ணுன்னா, இந்த இதோட ரெஃபரன்ஸ் எங்கேயாவது மாறுதான்னு பார்த்துட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த கால் பேக்கோட ரெஃபரன்ஸ் மாறுறதுனால இதுல ரெஃபரன்ஸ் மாறிடுது. ஸோ எனக்கு காம்பனன்ட் ஹோம் காம்பனன்ட்ன்றது ரீரெண்டர் ஆகுது. புரிஞ்சுக்க முடியுதா? அல்லது இதுல பெரிய கன்ஃபியூஷன் ஏதாவது இருக்குதா, இல்லை நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன்? புரியுது. அபிராமி உங்களுக்கு புரியுதா? சரி, அப்ப இதுதான் யூஸ் மெமோக்கும் யூஸ் கால் பேக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ இப்படி நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்ம காம்பனன்ட்ஸ் வந்து அன்னெசரியா ரீரெண்டர் நடக்காது. எது யூஸ் பண்ணும்போது, ரியாக்ட் டாட் மெமோ யூஸ் பண்ணும்போது காம்பனன்ட் அன்னெசரியா ரீரெண்டர் நடக்காது. அடுத்ததா யூஸ் கால் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் வந்து அன்னெசரியா மாறாது.
ஒருவேளை அன்னெசரியா மாறுது அப்படின்னா என்ன இஷ்யூ வருதுன்றத நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன். சரியா? ரைட். அதே போல மெமோ யூஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு வேரியபிளோட இது ரெஃபரன்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். அந்த வேல்யூவை மெமோரைஸ் பண்ணி வச்சு இப்போ எப்போ அந்த டிபெண்டா சேஞ்சஸ் நடக்குதோ அப்போ மட்டும் அதுக்கான கேல்குலேஷனை அதர்வைஸ் பண்ணும். இதுதான் டிஃபரன்ஸ். சரி, இப்போ நான் உங்களுக்கு இதை ரைட் பண்ணி காட்டுறேன். The use callback loop is a boolean loop in React that lets you memorize a callback function by preventing it from being recreated on every render. இப்போ ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனையே என்ன பண்ணுது, மெமோரைஸ் பண்ணுது. இதனால அந்த ஃபங்க்ஷன் ரீக்ரியேட் ஆகுறது தவிர்க்கப்படுது. எப்போ அந்த பர்டிகுலர் காம்பனன்ட் ரீரெண்டர் ஆகும் போதெல்லாம். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் it means that the callback function is caged and does not get redefined on every render. இப்போ every renderக்கும் என்ன பண்ணாது, அந்த callback function redefine ஆகாது. This will optimize and improve the overall performance of your application. அப்போ இப்படி நம்ம ஹேண்டில் பண்றது மூலமா நம்மளோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. ஏன்னா எக்ஸ்பென்சிவான அந்த ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 ஏபி ரிக்வெஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல அது சம்மந்தமே அவன் நடக்க வேண்டியது இப்போ நடக்காது. அதை நம்ம அவாய்ட் பண்றோம். அப்படி அவாய்ட் பண்றதுனால நம்மளோட அப்ளிகேஷனோட பெர்ஃபார்மன்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. when you define a function inside a component it is recreated on every render. ரைட்டு, இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னதுதான். ஒவ்வொரு டைம் நம்ம ஃபங்க்ஷனை ஒரு காம்பனண்ட்டுக்குள்ள டிஃபைன் பண்ணும்போது அந்த காம்பனண்ட் எப்பெல்லாம் ரீரெண்டர் ஆகுதோ அப்பெல்லாம் அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ரீடிஃபைன் ஆகும். இதனால அந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகுது. அதுதான் இந்த லைன்ல சொல்லி ஈவன் இஃப் த காம்பனன்ட் ஸ்டேட் ஆர் ப்ரோப்ஸ் ஹேவ் நாட் சேஞ்ச். அப்போ அந்த பர்டிகுலர் காம்பனோட ஸ்டேட் ஆஃப் ப்ரோப் சேஞ்ச் ஆகுனா கூட இது சம்மந்தமே இல்லாம என்ன ஆகுது, ரீக்ரியேட் ஆகுது. திஸ் கேன் லீட் டு அன்னெசரி ரீரெண்டர். தேவையில்லாத ரீரெண்டர் நடக்குது, which can slow down your application performance. சரி, அதே தான். The callback loop helps you avoid this problem by memorizing the function and only recreating it when necessary. அப்போ யூஸ் கால்பேக் லூப் என்ன பண்ணுதுன்னா ஃபங்க்ஷனை மெமோரைஸ் பண்ணி வச்சுக்குது. எப்போ அது தேவையோ அப்போ மட்டும் அதை ரீக்ரியேட் பண்ணுது. இதுல ஏதாவது கொஸ்டின் இருக்குதா? இப்போ யூஸ் கால்பேக்ல சரி எங்கேயாவது பிரேக் ஆகுறீங்களா, அதாவது ஸ்டக் ஆகுறீங்களா? சரி, அப்போ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். லெட்ஸ் சம்மரைஸ். ஓகே, யூஸ் மெமோ catches the return value of a function. யூஸ் callback catches the function definition itself. அப்போ யூஸ் மெமோ அந்த எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுற அந்த வேல்யூவை மெமோரைஸ் பண்ணுது. யூஸ் கால்பேக் அந்த ஃபங்க்ஷனோட டெஃபினிஷனையே என்ன பண்ணுது, கேட்சஸ் பண்ணுது. கேட்சஸ் மீன்ஸ் மெமோரைஸ் பண்ணுது. யூஸ் மெமோ இஸ் யூஸ்டு when you have an expensive calculation you want to avoid every render. இப்போ ஒவ்வொரு ரெண்டருக்கும் நான் என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப நான் பெரிய அந்த எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷனை நான் பண்ணிட்டே இருக்கணுன்ற அவசியம் இல்லை. எப்போ நீட் இருக்குதோ அப்போ மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்றதுக்கு இந்த யூஸ் மெமோ. யூஸ் கால்பேக் இஸ் யூஸ்டு டு கேட்ச் எ ஃபங்க்ஷன் டு அவாய்ட் ரீரெண்டரிங். சரி, அதே தான். ரைட்டா, எவ்ரி ரெண்டருக்கும் நான் என்ன பண்ணணும், யூஸ் கால்பேக் வச்சு நான் ஃபங்க்ஷனை என்ன பண்ணிக்கலாம், எப்போ தேவையோ அப்போ மட்டும் நான் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ரெண்டருக்கும் நான் ரீக்ரியேட் பண்ணுற அவசியம் இல்லை. யூஸ் மெமோ மேக்ஸ் ஷுவர் தட் an expensive function should only be called for state value dependent on it. சரி, அப்போ என்ன இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷன் எப்போ நடக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஸ்டேட் வேல்யூ வச்சு அந்த கால்குலேஷன் பண்றேன் அப்படின்னா அந்த ஸ்டேட்டை நான் அந்த ஃபங்க்ஷன் எக்ஸ்பென்சிவா வேலை பார்க்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு டிபெண்டன்சி அறைவா கொடுப்பேன், அதாவது யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டேட்டை நான் டிபெண்டன்சி அறைவா தர்றதுனால அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள அதே ஸ்டேட்டை தானே யூஸ் பண்ண போறேன். ஸோ அந்த ஸ்டேட்ல சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் அந்த எக்ஸ்பென்சிவ் கால்குலேஷன் நடக்கும்ன்றது தான் இங்க சொல்றாங்க. யூஸ் கால் பேக் கிரியேட் ஸ்டேபிள் ஃபங்க்ஷன் தட் மெயின்டைன் த சேம் ரெஃபரன்ஸ் பிட்வீன் ரெண்டர்ஸ். திஸ் அவாய்ட்ஸ் அன்னெசரி ரெண்டரிங் ஃபைல் காம்பனன்ட்ஸ். ஸோ என்ன எப்படி ரீரெண்டர் நடந்தாலும் சரி, இந்த யூஸ் கால்பேக் என்ன பண்ணுவோம்னா
இந்த ஃபங்க்ஷனோட ரெஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் மாத்திக்கும். நான் சொன்னதெல்லாம் புரியுதா? இல்லை இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல புரியாம? சரி சரி சூப்பர். இப்போ புரிஞ்சுதுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா grip கிடைக்கும். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. வேற எதுவும் கொஸ்டின் இல்லைன்னா வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து ஒரு ஒரு நோட் பேஸ் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்னா bro, இப்போ வந்து கிளைண்ட்டும் சர்வரும் வந்து ஒரே ஃபைல்லே இருக்குது. சரி, அப்படின்னா அந்த சர்வரை வந்து நம்ம எப்படி ப்ரோ கால் பண்றது அப்படிங்கிற மாதிரி doubt. அதாவது கிளைண்ட்டும் சர்வரும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கு. ஒரே ஃபைல்ன்றீங்களா ஒரே ப்ராஜெக்ட்? ஏன்னா ஒரே தனித்தனி ப்ராஜெக்ட்ல வந்து ரெண்டு ஃபோல்டரா, ஒன்னு வந்து கிளைண்ட், ஒன்னு கரெக்ட். வந்து server. நான் பாஸ் பண்ணிக்கிறேன்.